நேபாளத்தில் ஜென்சி போராட்டம் வெடித்ததற்கான காரணம் என்ன? 1997 முதல் 2012 வரைக்கும் பிறந்தவங்கள ஜென்சி கிட்ஸ்னு சொல்லலாம். இவங்க நவீன தொழில்நுட்பத்தோட பிறந்தவங்க. சோஷியல் மீடியா தான் இவங்க லைஃப்னே சொல்லலாம். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் சமூக வலைதள முடக்கத்தால பெரும் போராட்டம் வெடிச்சிருக்கு. ஏன்னு பார்ப்போம் வாங்க. நேபாள அரசு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற 26 சமூக வலைதளங்களை தடை செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா நேபாளத்தில் உள்ள காத்மாண்டு, புகாரா, புட்வால் என்று அங்கு எங்க பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்துல கொதிச்சிருக்காங்க. சமூக வலைதளத்தை முடக்காதே, எங்கள் வாழ்வாதாரத்தை நசுக்காதேன்னு குரல் எழுப்பியிருக்காங்க போராட்டக்காரர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் சோஷியல் மீடியா தடைக்கு மட்டுமல்ல, இது ஊழலுக்கு எதிரான யுத்தம், வாரிசு அரசியலுக்கு எதிரான கோபம், வேலையில்லாத இளைஞர்களின் வேதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நேபாள அரசு மாணவர்களின் போராட்டத்தை அடக்க தடியடி, கண்ணீர் புகை, துப்பாக்கி சூடுன்னு கடுமையா நடந்திருக்கு. இதுவரைக்கும் 19 பேர் உயிரிழந்திருக்காங்க, நூற்றுக்கணக்கானோர் காயமடைஞ்சிருக்காங்க. அரசு போராட்டக்காரர்களை அடக்க இராணுவத்தையும் களமிறக்கியிருக்கு. இறுதியாக போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைச்சிருக்கு. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதா அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க.